முதுகுந்தரும் சத்த விடங்களும் அப்படின்ற கதையை நம்ம வரலாற பார்க்க போறோம். மந்தாதாவின் மகனாக பிறக்கிறார். மந்தாதா யாருன்னா ராமரோட மூதாதையர்கள். சூரிய வம்சத்துல அவர் பிறக்கிறார். அவருக்கு பேர் முச்சுகுந்தன் பேரு செய்யறான். ஜராசந்தன் யாருன்னா கம்சனோட மாமனார். கிருஷ்ணரை கொலை செய்யறதுக்காக வேண்டி முச்சுகுந்தரோட கனவுல சிவபெருமான் தோன்றார். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மலர்ந்த பதம் போற்றி ஊழிமணி திருவாரூர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். டிடி பக்தி டிவி நேயர்களுக்கு அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். முச்சுகுந்தரும் சப்த விடங்களும் அப்படின்ற கதையை நம்ம வரலாற பார்க்க போகிறோம். அந்த சப்த விடங்கள் அங்கே சோமஸ்கந்த மூர்த்திகளை எப்படி ஸ்தாபனம் பண்ணுறார், அங்கே போய் எப்படி வைக்கிறார், அவருக்கு எப்படி கிடைக்கிறது, அந்த மாதிரி அந்த கதையை நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு படியாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னா அது அந்த கதை என்னென்னா புரியும். அதுக்கப்புறமா நம்ம திருவாரூர் பக்த ஸ்தலங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணுறோம். இப்போ ஷார்ட்டாக ஒரு சின்ன டூர் போகலாம் சப்த விடங்களுக்கு. இங்கே முதல்ல நான் காட்டுறது முதல் படியில் சிவபெருமானும் பார்வதி அம்பாளும் அங்கே ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மேலேருந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு குரங்கு இலையெல்லாம் பிச்சு போடுறது. அந்த குரங்கு யார் அப்படின்னு சொன்னாக்க கந்தர்வன் ஒருவன் ஒரு சாபத்தினால் குரங்கா பிறக்கிறார். அந்த மாதிரி பிறந்த உடனே அதோட இயல்பு குணத்தினால இந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் மேலே ஏறி பிச்சு பிச்சு போடுற சமயத்தில் அது சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி, அது வில்வ மரமாக இருக்கிறதுனால வில்வ இலைகளை அர்ச்சனை பண்ணுற மாதிரி விழருது. யார் நமக்கு வில்வ இலைகளெல்லாம் அர்ச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறார். மேலே பார்த்தோன்னே அவருடைய கண் பார்வை பட்ட உடனே அவன் அந்த கந்தர்வ உருவம் திரும்பி வந்துடுறது இங்கே. அப்போ சிவன் பார்வதி பார்த்துட்டு அவனை வாழ்த்துறா. ரெண்டு பேரும், நீ அடுத்த எங்களை வில்வா இலைகளால் அர்ச்சனை செய்ததுனால அடுத்த பிறவியில் உனக்கு ஒரு சக்கரவர்த்தியாக நீ பிறப்ப, உனக்கு ஒரு நல்ல ராஜ வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்துறார். அப்போ சொல்கிறார், எனக்கு அடுத்த வாழ்வு வருது ரைட்டு, ஆனால் எனக்கு இதே குரங்கு முகத்தோடு இருந்தால் உங்களை இப்போ எப்படி அர்ச்சனை பண்ணினேனோ அதே மாதிரி என் வாழ்நாள் பூரா அர்ச்சனை பண்ணி உங்களை வணங்குவேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் அடுத்த ஜென்மாவில் மந்தாதாவின் மகனாக பிறக்கிறார். மந்தாதா யாருன்னா ராமருடைய மூதாதையர்கள். சூரிய வம்சத்தில் அவர் பிறக்கிறார். அவருக்கு பேர் முச்சுகுந்தன்னு பேர். முச்சுனாக்க குரங்கு அப்படின்னு அர்த்தம். முச்சுகுந்தன் அப்படின்னா குரங்கு முகத்தை உடையவன் சொல்லிடும். அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வருது. அந்த மாதிரி வந்தவுடனே சிவனை பூஜை பண்ணி அவர் வணங்கின்னு வந்துட்டுருக்கார். இதுக்கு இடையில ஒரு சின்ன கதை ஒன்று நான் சொல்கிறேன். பார்க்கடலில் கடையும் போது ஆலால விஷம் வருது. ஆலகால விஷம் தோன்றதுனால எல்லாரும் தேவர்கள்லாம் பயந்துட்டு கைலாயத்தை நோக்கி ஓடுறா. இடமும் புறமுமா அவளுக்கு எப்படி வர்றதுன்றது வழி தெரியாமல் பயந்துட்டு அவள்லாம் ஓடி வரா தேவர்கள்லாம். அந்த மாதிரி ஓடி வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி விஷம் வருது, எங்களால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல, நீங்கள் தான் செய்யணுன்னொன்னே இந்த இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த படியில் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஆலால சுந்தரம் அப்படின்றவரை அனுப்புகிறார் சிவபெருமான். அனுப்பி நீ அங்கே இருக்க விஷம் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்த உடனே
சிவபெருமான் அந்த விஷத்தை எல்லாம் சாப்பிட்றாரு. பார்வதி தேவி அப்போ தான் வந்து அவர் கண்டத்தை பிடிக்கிறார். பிடிச்ச உடனே விஷம் அங்கேயே நின்று அவர் நீலகண்டனா ஆயிடுறார். நம்ம திருவாரூர் பெருமையை பற்றி பார்க்க போகிறோம். பிரம்மன் முதலியவர்கள், மகாவிஷ்ணு எல்லாருமே அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கா. அது ஒரு சமயம் யாகம் பண்ணின்னு இருக்கார் மகாவிஷ்ணு. அந்த மாதிரி யாகம் பண்ணுற சமயத்தில் அவருடைய இதெல்லாம் யாகத்துலேருந்து அம்பும் வில்லும் வெளியில் புறப்பட்டு வருது. அந்த கிடைச்ச ஒரு ஆணவத்தில் அவர் அந்த அம்பை எல்லா இடத்துலையும் விட்டுட்டே வரார். அப்படி விடுற சமயத்தில் எல்லாரும் பயந்துட்டு திருவாரூரை நோக்கி ஓடுறார். இதெல்லாம் பகவானுடைய திருவிளையாடல் தான், அவராலே ஏற்படுத்தப்பட்டது. அங்கே திருவாரூர் போனோன்னா அவருக்கு ஒரு அயர்வு ஏற்படுறது, சோர்வு வந்துடுறது. அந்த சோர்வினால என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல கொஞ்சம் இளைப்பாறலாம்னு சொல்லிட்டு ஒரு புத்துக்கிட்ட படுத்துன்றாரு. அந்த மாதிரி படுக்கிறதுல புத்துக்கு மேலே புத்துக்குள்ளேருந்து ஒரு சிவலிங்கம் புறப்பட்டு வெளியில் வர்றது. அங்கே இருக்க சிவலிங்கம் இருக்கு. அவர் இந்த திருவிளையாடல் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த அம்பு சரியாக வைத்து கொள்ளாமல் படுத்ததுனாலையோ என்னவோ அந்த அம்பு புறப்பட்டு மகாவிஷ்ணுவோட கழுத்தையே அறுத்துடுறது. அந்த மாதிரி அறுத்த உடனே அப்போ தான் திருமணமாகி வந்திருக்கிறார்கள் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும். மகாலட்சுமி ரொம்ப வருத்தப்படுறா, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற சமயத்தில் இங்கே பிரம்மா வராருங்க. நீ கவலைப்படாத, நான் சிவனை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி அவர் தன் வணக்கத்தை இது பண்ணுறார். அங்கே அவரை நோக்கி பூஜை பண்ணி அவரை வேண்டி இந்த மாதிரி திருப்பி தலை வரணும், மகாவிஷ்ணுக்கு வைக்கணும் அப்படின்னோடனே அங்கே சிவபெருமான் காட்சி தரார். சிவபெருமான் சொல்கிறார் உடனே, பிரம்மா நீ அந்த மகாவிஷ்ணுவோடைய தலையை எடுத்து அவரோட கழுத்தில் பொருத்தி விடு, அந்த மாதிரி பொருத்தினா சரியாயிடும்டா. தலையை பொருத்தின உடனே மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் தான், பகவானோட பல திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று தான். அந்த ஏன்னா அவரோட ஆணவத்தையும் அந்த இடத்துல நம்ம ஆணவத்தோடு இருக்கக்கூடாதுன்றத நமக்கு உணர்த்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். அந்த மாதிரி ஆனவுடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, எனக்கு பிள்ளை வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். அந்த மாதிரி சரி உனக்கு வந்து பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சொல்கிற சமயத்தில் பார்வதிக்கு இதை என்ன வணங்காமல் நீ சிவபெருமானை மட்டும் அவரை வந்து வணங்கி நீ வாங்கிட்ட, உனக்கு கிடைக்கும், குழந்தை வரம் கொடுத்ததுனால உனக்கு கிடைக்கும், ஆனாலும் அந்த குழந்தை அவராலேயே கொல்லப்படுவார், அவரே வந்து அதை அழிச்சிடுவார், அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு உடனே மகாலட்சுமிக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் அவள் ப்ரே பண்ணிக்கிறான். இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ 2 பேருக்கும் பிள்ளை வரம், பார்வதியும் சிவபெருமான் ஆகிய நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு அம்பாளும் சிவனுமா தரணும் அப்படிங்கிறா. அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை இந்த இடத்துல அவருக்கு மகாவிஷ்ணு கிட்ட கொடுக்குறார். இதை வச்சு நீ பூஜை பண்ணலாம் அப்படின்னு. திருச்சிற்றம்பலம். இப்போ 3வது படியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பார்க்கடலில் மகாவிஷ்ணு இருக்கிற சமயத்தில் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வணங்கி, அவர் முன்னாடியே இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை அவர் செஞ்சு வணங்கின்னு வந்ததுனால தான் அந்த மூர்த்தத்தை திருப்பியும் சிவபெருமான் கொடுத்து, நீ இதை வணங்கின்னு வா, உனக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது தன் மார்பில் வச்சுட்டு ஒரு அதில் பார்க்கடலில் படுத்துட்டு இருக்காரா. அதில் வந்து அவரோட விடுற மூச்சு காற்று மேலேயும் கீழமா போடுறதுன்னா அஜபா நடனம். அந்த அஜபா நடனம், ஜபம் இல்லாமல் மேலும் கீழுமாக போகிறதுனால இந்த சப்தவிடங்கள்லையும் 7 விதமான நடனங்களை பார்க்க போகிறோம் நம்ம. அது முதல் நடனம் அஜபா நடனம். இது இந்த மாதிரி இருக்குது. அவருக்கு அப்புறமா மகாவிஷ்ணுவுக்கு மன்மதன்ற குழந்தை பிறக்கிறது. அந்த மன்மதன்ற குழந்தைய வளர்த்துன்னு வரார். இந்த மன்மதன் பிறந்த பிறகு அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை இந்திரனுக்கு மகாவிஷ்ணு கொடுக்குறார். இந்த சீனில் இந்திரன் அதை வணங்கின்னு வரார். தினம் பூஜை பண்ணி இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வணங்கின்னு வருவார். ஒரு சமயம் என்ன ஆகிடுறது, வாலாசுரன்ற அசுரனோட பெரிய போர் நடக்கிறது இந்திரலோகத்தில். அந்த வாலாசுரனை வதம் பண்ண முடியாத சமயத்தில் குரு பகவான்கிட்ட இந்திரன் இந்த இடத்துல கேட்குறார், எப்படி இதை நான் இந்த சண்டையை நிறுத்துறது, எனக்கு ஒன்றும் வழி தெரியலையேன்னு. உடனே
குரு பகவான் சொல்கிறார், பூலோகத்திலேருந்து முச்சுக்குந்தர் அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தி பராக்கிரமசாலி இருக்கார். அந்த பராக்கிரமசாலியை நீ உதவிக்கு கூப்பிட்டனாக்க இந்த போர்லேருந்து மீண்டும் நீ வெளியில் வந்துடலாம், வாலாசுரனை வதம் பண்ணிடலான்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார். அது பண்ணினதுக்கு அப்புறமா கூப்பிடுறார். முச்சுக்குந்தர் வந்து அந்த போரை, ரொம்ப நீண்ட நாட்களுக்கு போர் நடக்கிறது, வாலாசுரனை ஒரு வழியாக வதம் பண்ணிடுறார். இந்த வதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த வதம் பண்ணுறதுலாம் நான் காமிக்கல இந்த குழுவில், அந்த வதம் பண்ணினதுக்கு அப்புறமா முச்சுக்குந்தர், இவர் தான் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. நம்ம முதல்ல பார்த்தோமே அவர் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. இந்திரன் உனக்கு நீ இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சதுனால உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னா. ஏதோ கற்பகமோ கற்பக விருஷமோ இல்லைன்னா காமதேனுவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் கேட்பார் அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, என்னை நீ வணங்குற சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறார். அதை கேட்ட உடனே இந்திரனுக்கு திக்குன்னு ஆயிடுறது. அதை எதிர்பார்க்கல. அதனால் நீ நாளைக்கு வா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு. 4வது படியில் இந்திரனுக்கு அந்த சோமஸ்கந்த மூர்த்தத்தை தான் வணங்குற மூர்த்தம் அப்படின்றதுனால அதை பிரியறதுக்கு மனசு இருக்க மாட்டேங்கிறது. அதனால மயன் அப்படின்ற தேவதச்சன், மயன்னு பேர், தேவதச்சனை கூப்பிட்டு இதே மாதிரி சோமஸ்கந்த மூர்த்தம் இன்னும் 6 மூர்த்தங்களை பண்ணி நாளைக்கு விடியலுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும் எனக்கு அப்படின்றார். அவரும் சரின்னு சொல்லிடுறார். அடுத்த நாள் கொண்டு வர போகிறார். அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார். நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல முச்சுக்குந்தரோட கனவுல சிவபெருமான் தோன்றார். அப்படி தோன்றி என்ன சொன்னான்னா, நாளைக்கு இந்திரன் ஒரு 7 மூர்த்தங்களை காமிப்பார். அதுலேருந்து ஒன்று எடுத்துக்க சொல்வார், எது வேணுமோ எடுத்துக்க சொல்வார். அப்போ எந்த மூர்த்தத்தின் மீதிருந்து செங்கழுநீர் வாசம் வருகிறதோ அந்த மூர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கோ, அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல வந்து சொல்கிறார். அடுத்த நாள் இந்திரன் அந்த 7 மூர்த்திகளையும் கொண்டு வந்து இவர்கிட்ட சோமஸ்கந்த மூர்த்திகளையும் காமிச்சு முச்சுக்குந்தர்கிட்ட கேட்கிறார், உனக்கு எது வேணுமோ இதிலேருந்து எடுத்துக்கோ அப்படின்றார். அப்போ அந்த செங்கழுநீர் சிவபெருமான் ஏற்கனவே அவருடைய அருள் இருக்கு இல்லையா, அதில் அந்த வாசத்தை பிடிச்சி அந்த செங்கழுநீர் வாசம் வர அந்த சோமஸ்கந்த மூர்த்தத்தை அவர் செலக்ட் பண்ணிக்கிறார். அப்படி செலக்ட் பண்ணினோன்னா இந்திரனுக்கு வேறு வழி இல்லாமல், நீ 7 மூர்த்தங்களையும் நீ எடுத்துன்னு போகலாம் அப்படின்றார். அந்த 7 மூர்த்தங்களையும் தான் அவர் வந்து சப்த விதங்களில் கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணுறார். அவர் எப்படி ஸ்தாபனம் பண்ணுறாருன்னா, ஒரு தேர் வச்சு ஸ்பெஷலாக அந்த தேரில் கொண்டு அந்த 7 மூர்த்தங்களையும் எடுத்துன்னு வரப்போகிறார். இந்த இவர் கொடுக்குற அடுத்ததில் 7 மூர்த்தங்களையும் கொடுக்குற காட்சி இந்திரன் முச்சுக்குந்தருக்கு கொடுக்கறது சோமாஸ்கந்த மூர்த்தங்கள். சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சோமாஸ்கந்தர் அப்படின்னா உமா சோ அப்படின்ற சமயத்தில் அது சிவபெருமானை குறிக்கிறது, உமா அப்படின்னா அம்பாளை குறிக்கிறது, ஸ்கந்தன் முருகனை குறிக்கிறது. அந்த அந்த நிறையா பேர் இப்பவும் பார்த்தோன்னா பிள்ளை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சோமாஸ்கந்தரை வணங்குவான். ஏன்னா அந்த மாதிரி முருகரை மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி அவர்களுக்கு, அதுவும் இப்போது வழக்கத்தில் இருக்குது, அதை தூக்கின்னு வராற. அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி அடுத்த நாள் விடை பெற்று கொண்டு வெளியில் வர சமயத்தில் இந்திரன் கேட்குறா, வேறு ஏதாவது வரம் வேணும்னா உனக்கு கேளு, ஏன்னா அந்த மோட்சம் முக்தி அப்படின்றத தவிர பாக்கிலாம் கேளு, மும்மூர்த்திகளால் தான் அதை கொடுக்க முடியும், உனக்கு வேறு ஏதாவது வரம் வேணும்னா கேளுன்னா, நான் நீண்ட நாட்களாக போர் செய்து ரொம்ப எனக்கு டயர்டாக போயிடுச்சு, ஆயிடுச்சேனால் நீண்ட நாள் தூங்க வேண்டும் எனக்கு, அதனால் தூங்கிறதுக்கான ஒரு வரம் கொடுத்து என்ன யாராவது தவறி போய் நான் எழுந்துக்காதம வேற யாராவது என்னை எழுப்பிட்டா என்னுடைய கண் பார்வைப்பட்டவன்னா அவள் சாம்பலாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரம் மட்டும் எனக்கு கொடுக்கணும், என்னை யாரும் எழுப்பக்கூடாது அப்படின்னா. சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் முச்சுக்குந்தருக்கு அப்படி ஒரு வரம் கொடுத்துடுறார். 5வது படியில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் அந்த ஸ்ரீகிருஷ்ணரை கொலை செய்கிறதுக்காக வேண்டி துவாபர யுகத்துக்கு வந்துடுறோம் நம்ம. இந்த இடத்துல ஜராசந்தன் பல முறை முயற்சி செய்கிறான். ஜராசந்தன் யாருன்னா கம்சனோட மாமனார். ஜராசந்தனோட 2 பெண்களை தான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கம்சன் வதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் போய் கம்சன் கிட்ட அந்த மாதிரி அழுத உடனே நான் எப்படியாவது கிருஷ்ணரை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்தன் ஒரு 16-17 முறை
தோல்வி அடைஞ்சிடுறான். இது கடைசி முறை அவன் ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறான். 17வது முறையாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காளையவனன் அப்படின்னு அவர் காளையவனன்றது யாருன்னா கர்க முனிவரோட பிள்ளை. அந்த புத்திரன் அந்த அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா ஜராசந்தன் மதுராபுரியை முற்றுகையிடுறான். மதுராபுரியிலேருந்து கண்ணன் கண்டிப்பாக இப்போ வெளியில் வருவான். அந்த மாதிரி வர்ற சமயத்தில் சங்கு சக்கரதாரியா பீதாம்பரம்லாம் உடுத்திண்டு மாலையெல்லாம் போட்டுண்டு தலையில் கிரீடம்லாம் வச்சுட்டு வெளியில் வருவான். அதான் அடையாளம் உனக்கு. அவனை துரத்திட்டு போய் அவனோட வதம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு காளையவனன்றவனை டெபியூட் பண்ணுறான். கர்கமுனியவரோட பிள்ளாது. அவன் கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். மதுராபுரியிலேருந்து வெளியில் வரார். கிருஷ்ணரை துரத்திட்டு ஓடுறதுக்கு பார்க்குறாரு. அங்கே போனவொன்னே நீ எதுக்கு சண்டை போட வந்திருக்கேன்? நான் நிராயுத பாணியாக இருக்கேன், நீயும் நிராயுத பாணியாக தான் வரணும்னு சொல்லிட்டு போரை கூப்பிட்றா. அதுக்கு ஒரு கிராமர் இருக்கும் இல்லையா, ஒரு சண்டைக்கு போகிறோன்னா யார் என்ன ஆயுதம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரின்னு. இப்போ நிராயுத பாணியோட சண்டை போடக்கூடாதுன்றது ஒரு இலக்கணம் இருக்குது. அவர் சரின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரான். காளையவனன் வர சமயத்தில் கிருஷ்ணர் ஓடி போய்டுறார் அங்கேருந்து. அவன் கிருஷ்ணரை துரத்தின்றே காளையவனன் வர்றார். இதுவும் பகவானோட ஏற்படுற விளையாடல்கள்ல ஒன்று தான். அது மாதிரி கிருஷ்ணர் ஒரு குகைக்குள்ளே நுழைஞ்சிடுறார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்திரன் கிட்டேருந்து வரம் வாங்குறார் முச்சுக்குந்தர். தனக்கு தூக்கம் நெடுநாட்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடும். இந்த ஒரு குகையில தான் முச்சுக்குந்தர் படுத்துன்னு தூங்கி கொண்டு இருக்கார். இந்த கிருஷ்ணர் ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுறான்னு இந்த குகைக்குள்ளே நுழைஞ்சு மறைஞ்சிடுறார். அந்த மாதிரி மறைஞ்ச உடனே காளையவனன் வேகமாக உள்ளுக்குள்ள தானும் குகைக்குள்ளே போடுறான். காலு கீழே ஏதோ இடறதுன்னு ஒன்று பார்த்தா காளையவனன் பார்க்குறான், இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் இங்கே படுத்துருக்கான் போல இருக்கு, கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு படுத்துருக்க ஆளை தூக்கி எழுப்பி வா என்னோட சண்டைக்குன்னு கூப்பிடுறார். அது பார்த்தா முச்சுக்குந்தராது. முச்சுக்குந்தரோட தூக்கம் அங்கேருந்து கலைக்கப்படுறது காளையவனனால். அதனால் அவர் என்ன பார்த்த உடனே இந்த காளையவனன் இப்படி சாம்பலாகிடுறார். இந்த தடவை இப்படி தான் காளையவனனுடைய வரலாறு முடிகிறது. இந்த மாதிரி முடிஞ்சவுடனே கிருஷ்ணரும் வெளியில் வர்றார். முச்சுக்குந்தன் கிருஷ்ணரை பார்த்து நமஸ்கரித்து அவர் யாருன்றது தெரிய வருது. அவருக்கு கிருஷ்ணர் யார், கிருஷ்ண பரமாத்மா யார் அப்படின்னு தெரியறது. அவர்கிட்ட காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு நேராக பத்ரிகாசிரமம் போகிறார். பத்ரிநாத்ன்னு சொல்கிறோமே, அந்த பத்ரிகாசிரமம் போயிட்டு அவருக்கு அங்கே மோட்சம் கிடைக்கிறது. ஸோ இதோட அந்த முச்சுக்குந்தரோட வரலாறு அவரோட முற்பிறவி என்ன, முச்சுக்குந்தரா ஏன் வந்தார், ஏன் முச்சுக்குந்தர்ன்ற பேர், குரங்கு முகத்தை உடையவன்ற பேர் அப்படின்றத பார்த்தோம். அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்றத பார்த்து அவருக்கு கரெக்டாக கடைசியில் எப்படி மோட்சம் கிடைக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, இந்த கொண்டு வர அந்த 7 சோமாஸ்கந்த மூர்த்தங்களையும் சப்த விடம் அப்படின்னாக்க 7 ஊர். அந்த 7 ஊர்லாம் என்னது, அந்த 7 ஊரில் அந்த மூர்த்தங்களெல்லாம் எப்படி ஸ்தாபனம் பண்ணுறார், அவர் எங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்ற டீட்டெயில்ஸை அடுத்த 2 படியில் பார்ப்போம். சிற்றம்பலம் இந்த சப்த விடங்க ஸ்தலங்கள்லாம் என்ன அப்படின்றது அதிகமாக நம்ம ஸ்கந்த புராணத்தில் பார்க்க முடியாது. அந்த ஊரெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாடல் மூலமாக நாங்கள் சொல்கிறோம். திருவாரூர் தென்னாகை நல்லாரே காரார் மறைக்காடு காராயில் பேரான திருவாய் மூர்ந்த திருக்கோளிலே சப்த விடங்க தலங்கள். திருச்சிற்றம்பலம். இங்க முதல்ல நம்ம பார்க்க போறது திருவாரூர். இந்த திருவாரூர் ஸ்தலத்து பக்கத்துல அங்க நம்ம 63 ஒருவர் அங்க வசித்து கொண்டு வரார். அவர் யாருன்னு சொல்லிட்டு அவரோட வரலாறு நம்ம இப்ப பார்க்க போறோம். திருவாரூர் பக்கத்துல திருமாக்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருமாக்களத்துல சோமாசி நாயனார் அவர் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யாகத்துக்கு அவிர்வாகம் வாங்கிறதுக்கு சிவபெருமானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரர் இருக்காரு, அவர் சிவபெருமானோட ரொம்ப தோழராச்சே. அவரே சுந்தரர் யாருன்னாக்கா ஒரு தடவை சிவபெருமான் தன்னோட பிரதிபிம்பத்தை கண்ணாடியில் பார்க்குற சமயத்தில் சுந்தரா அழகா இருக்கே, நீ வெளியே வான்னு சொன்னோன்னா அது வெளியில் வரார். அதுதான் ஒரு
சிவபெருமானோட ஒரு அம்சம் தான் சுந்தரர் அப்படின்றது ஒரு கதை இருக்குது. அது சின்னதாக சொல்லிட்டேன். அங்கே சுந்தரர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சோமாசி மாறன்ற ஒரு ஒருத்தர் இருக்கார், சிவபக்தர் இருக்கார். அவர் அவிர்வாகம் உங்களை வாங்கிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்ன உடனே அவர் வெட்டியான் வெட்டிச்சி அவளுடைய வேஷம் புனைந்து அவர் விநாயகரையும் முருகரையும் 2 பேரையும், பிள்ளையாரையும் முருகரையும் குழந்தைகளையும் கூட்டின்னு அங்கே வரார். அந்த மாதிரி வர சமயத்தில் 4 வேதங்களையும் 4 நாய்களாக வச்சு அந்த இடத்துல கூட்டின்னு வர்றார். அவர் வந்து அவிர்வாகம் வாங்கிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிறது திருக்காரவாசல். கண்ணாயிரம் உடையான் கைலாச நாயகி அவ 2 பேர் தான் அம்பாளும் சிவபெருமான் பேரும் அந்த இடத்துல. பதஞ்சலி முனிவருக்கு 7 விதமான தாண்டவங்களை ஆடி காட்டுதல். அதை தான் இந்த 7 விதமான தாண்டவம் அங்கே வச்சுருக்கேன். அஜவா நடனம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வாராவார நடனம், அலை போல் வர்றது. அடுத்தது கமல நடனம், அடுத்தது ஹம்ச நடனம், உன்மத்த நடனம், பிருங்கி நடனம், குக்குட நடனம் அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான நடன காட்சிகளை பதஞ்சலி முனிவருக்கு காட்டுற இடம். இந்த 7 ஊர் மேலே பல 63 நாயன்மார்கள் நிறைய பேர் பாட்டு பாடியிருக்காங்க. இதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் வேறு. திருக்கோளிலி அந்த 9 கோள்களும் வணங்கின ஊருன்றதுனால திருக்கோளிலின்ற பேர் வர்றது அங்கே. அதில் வந்து ஒரு சமயம் மழை இல்லாத சமயமாக இருக்குது. சுந்தரர் திருவாரூரில் எல்லாருக்கும் இந்த அமுதூட்டல் அந்த இது பண்ணின்னு இருக்கார், சேவை பண்ணின்னு இருக்கார். அவருக்கு நெல்லும் அரிசியும் எங்கேருந்து வருது அப்படின்னாக்க குண்டையூர் கிழார் அப்படின்றவர் தான் பக்கத்து ஊர்லேருந்து நெல்லெல்லாம் கொண்டு வந்து போடுற வழக்கம். அந்த மாதிரி நெல் கொண்டு வந்து போடுற சமயத்தில் அந்த ஊரில் அந்த சமயத்தில் மழையும் இல்லை, ரொம்ப விளைச்சல் இல்லாத சமயம். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லையேப்பா, நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சுந்தரர்கிட்ட சொல்கிறார் குண்டையூர் கிழார். அந்த மாதிரி குண்டையூர் கிழார் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், சுந்தரர் தானே கேட்குறாரு, அவருக்கு தானே அனுப்புகிறார். சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார். இந்த மாதிரி மழை இல்லாதனால விளைச்சல் இல்லாதனால நான் எனக்கு அமுதூட்டல் செய்ய முடியல, ஏன் அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அன்னைக்கு ராத்திரியே அன்று இரவே இந்த குண்டையூர் கிழார் இருக்க ஊரில் இந்த சிவகணங்கள்லாம் சேர்ந்து நெல்லை கொண்டு வந்து குமிச்சு விடுறது இந்த இடத்துல. அதுதான் இங்கே வச்சுருக்கோம், நெல்லை கொண்டு வந்து குமிக்கிற காட்சி. சரி, இதெல்லாம் வந்தாச்சு, இந்த நெல்லை தான் நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்ட்டு குண்டையூர் கிழார் கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா சுந்தரரோட மனைவி வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்குறா, ஒரே அரிசி குவியலாக இருக்குது. அதையும் இந்த சிவகணங்கள் தான் எடுத்துன்னு வந்து குத்தி நெல்லை குத்தி அரிசி ஆக்கி அவர் வீட்டு வாசலில் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்கிறது. அந்த காட்சியை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்தலம் திருவாய்மூர். இங்கே திருவாய்மூரில் சூரிய பகவான் சிவலிங்க திருமேனியை வணங்கும் காட்சி இந்த இடத்துல. அந்தந்த ஊரில் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன். சூரிய பகவானே சிவபெருமானே வணங்குற காட்சி. அதுக்கு அடுத்தது திருமறைக்காடு. இந்த திருமறைக்காடுல நடக்கிற சம்பவங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். நீண்ட நாட்களாக அந்த மெயின் கதவு வந்து மூடியே கிடக்கும் அந்த ஊரில். எல்லாரும் போகிறவங்களாம் பின்னாடி வழியாக வந்து தான் சிவபெருமானை வணங்குறாங்க, முன்னாடி வழியாக போக முடியல. இதில் வந்து சம்பந்தருக்கும் அப்பருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுறது. அப்போ ஏன் முன்னாடி வழியாக தான் நம்ம போகணும், பின்னாடி பழக்கடை வழியாக நம்ம வரோமே, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பாடலாம், கதவு திறக்கிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அப்பரும் சேர்ந்து அங்கே போயிட்டு அங்கே வணங்கி அவர் அப்பர் தான் முதல்ல பாட்டு பாடுறார். பண்ணின் நேர் மொழியார் உமை பொங்கரோ மண்ணினாலஞ்சே மறை காடரோ கண்ணினால் உமை காட சின்னமாக திறந்தே அருள் செய்வேனே அப்படின்னு பாடின உடனே கதவு பட்டுன்னு திறந்து விடுறது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது.
பகவானை வணங்கி வலம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா சம்பந்தரை வந்து விட்டு பாட சொல்கிறார். நம்ம கதவை திறந்துட்டோம், இப்போ எப்படி கதவை சாத்துறது, திருப்பி கதவை சாத்தணுமே அப்படின்ன உடனே சம்பந்தர் பாட்டு பாடுறார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ்மறை காட்டுரை மைந்தா இது நல்கிரை வைத்தருள் செய்த எனக்குள் கதவம் திரு காப்பு கொள்ளும் கருத்தாளே அப்படின்னு பாடினோன்னு கதவு மூடிடுறது அந்த இடத்துல. ஸோ இந்த திருமறைக்காடுடைய ரொம்ப விசேஷமான இந்த கதையை நம்ம பார்த்தோம். புண்டலீக மகரிஷி அவர் ரொம்ப பெரிய சிவபக்தன். அந்த சிவபக்தனுக்கு அருள்றார் எப்படின்னாக்கா, அவரே வந்து சிவபெருமானை வந்து புண்டலீக மகரிஷியா ஆலிங்கனம் பண்ணுறார். ஆலிங்கனம் பண்ணி ஆரோகணம்னாக்கா மேலே ஏறுறது, அவரோகணம்னா கீழே வர்றது. அந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ணி ஆரோகணம் பண்ணி அவருடைய அந்த மேனியோட அவர் சிவலோகத்துக்கு அழிச்சுட்டு போகிறது. இது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது நாகப்பட்டினத்தில், நாகைன்ற ஊரில் நடக்கிற விசேஷம். நம்ம பார்க்குறது திருநள்ளாறு, 7வது ஊர். இந்த திருநள்ளாறில் நம்ம எல்லாருக்கும் நல தீர்த்தம். அங்கே நலன் வந்து எப்படி சாபம் வர்றது, களி பிடிச்சின்ற உடனே அப்புறம் பாம்பு வேற தீண்டிடுறது, அதனால் அவர் மேனியே வேறு மாதிரி மாறிடுறது. தமயந்திட்டேன்னு பிரிஞ்சு ரொம்ப நீண்ட வருடங்கள், பல வருடங்களுக்கு பிறகு அவர் இந்த ஊருக்கு வரார். திருநாகை திருநள்ளாறுக்கு எப்படி அவர் வரார்? திருநள்ளாறுக்கு வந்து சனி பகவானை வணங்கி சிவபெருமானை வணங்கின அப்புறமா அவருடைய சொந்த திருமேனி திரும்பி கிடைச்சி தமயந்தியை அவரோட சேர்ந்து வாழ்க்கை நடத்துகிறார் அப்படின்றது கதை. இது வரைக்கும் நம்ம 7 சப்த விடங்கள், அதாவது 7 ஊரில் எப்படி இந்த மூர்த்தங்களெல்லாம் எப்படி கொண்டு வந்து இந்த 7 இடத்துல வைக்கிறார் அப்படின்றத, சப்த பீடங்கள் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். திருவாரூரில் தியாகராஜ பெருமான் வீதி விடங்கராக இருக்கார். அங்கே அஜபா நடனம், அம்பாள் கமலாம்பாளும் நீலோத்பலாம்பாளும், கமலாலயம் அந்த ஊர் தீர்த்தம். கமலாலயத்துக்கு எத்தனை ஏரியாவோ அதே ஏரியா தான் அந்த கோவிலோட ஏரியாவும், ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க அந்த இடத்துல. கமலாலயத்தோட பெருமையை நம்ம பின்னாடி ஒரு வாசலில் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறவங்களுக்கு. விருட்சம் கதம்ப விருட்சம், வன்னி விருட்சம், பாடியவர் சுந்தரர். அடுத்தது நாகப்பட்டினம், காயாரோகணேசர், அங்கே சுந்தர விடங்கராக இருக்கார். அவர் பாராவார அலை போல நடனம் ஆடுறாருங்க. நீலாயதாட்சி அம்பாள், புண்டரீக தேவர், மாமரம் தான் விருட்சமுங்க. சம்பந்தர், சுந்தரர், அப்பர், அருணகிரிநாதர் பாடியிருக்கார். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர், அங்கே நகர விடங்கராக இருக்கார். உன்மத்த நடனம், பிராணேஸ்வரி அம்பாள் பேர், நலதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் அப்படின்ற தீர்த்தங்கள். அப்புறம் தர்பை அங்கே விருட்சம், தர்ப விருட்சம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், அருணகிரிநாதர் எல்லாம் பாடல் பாடியிருக்கார்கள். திருமறைக்காடு அடுத்தது வேதாரண்யேஸ்வரர். புவனி விடங்கராக இருக்கார். ஹம்ச நடனம். அங்கே மீனாவாத விதூஷினியாக அம்பாள் இருக்காங்க. மணிக்கர்ணிக்கை தான் தீர்த்தத்தோட பேர். வன்னி விருட்சம் அப்பர் பாடியிருக்கார். திருக்காராயில், அந்த திருக்காராயிலில் கண்ணாயிரம் உடையார் அப்படின்றது தான் சிவபெருமான் அந்த பேரில் இருக்கார். ஆதி விடங்கராக கூப்புட நடனம் ஆடுறாருங்க. கைலாச நாயகி தான் அம்பாளோட பேர். பிரம்ம தீர்த்தம், சேஷ தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தங்கள் இருக்குது. வன்னி விருட்சம், சம்பந்தர், ராமலிங்க சுவாமிகள் இவெல்லாம் பாடியிருக்காங்க. திருவாய்மூர், வாய்மூர் நாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். நீல விடங்கராக இருக்கார். கமல நடனம் ஆடுறார். க்ஷீரோபவச்சனின்றது தான் அம்பாளோட பேர். சண்ட தீர்த்தம், பிரசண்ட தீர்த்தம் இருக்கு. பலாவிருட்சம் அப்பர் பாடியிருக்கார். திருக்கோளிலி பிரம்மபுரீஸ்வரராக காட்சி தரார் சிவபெருமான். அவனி விடங்கராக இருக்காருங்க. பிருங்கி நடனம், பண்டமர் குழலின்றது தான் அம்பாளோட பேர். ஜடாயு தீர்த்தம், வன்னி விருட்சம் அப்பர், சம்பந்தர், சுந்தரர். இதில் நம்ம இப்போ அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை கொண்டு வந்துட்டார். அந்த 7 ஊரில் எந்தெந்த மூர்த்தத்தை எங்கே வைக்கிறார் அப்படின்றத பற்றி ஒரு பார்த்துடலாம். அந்த இடத்துல திருவாரூருக்கு வந்த உடனே, இந்த இடத்துல திருவாரூருக்கு வந்த உடனே அங்கே இருக்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, தராசெல்லாம் பண்ணுறது, அவரை கூப்பிட்டு ஒரு தராசு பண்ணி ஸ்பெஷலாக ஒரு பக்கம் திருவாரூர் வைக்கிறார், இன்னொரு பக்கம் 6 ஊர்களையும் வைக்கிறார். 2 சமமாக இருக்கவுன்ன உடனே ஒரிஜினல் சோமஸ்கந்தரை
திருவாரூரில் கொண்டு போய் ஸ்தாபனம் பண்ணுறார். இந்த அந்த 7 சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் அவர் எப்படி எடுத்துன்னு வர்றாருன்னா, இங்கே பார்க்கலாம் நம்ம தேரில் முச்சுக்குந்தர் இந்த தேர் ஸ்பெஷலாக தேர் பண்ணி 7 மூர்த்தங்களையும் உள்ள வச்சு எடுத்துன்னு வர்றார். பூலோகத்துக்கு கொண்டு வர்றார். இந்திரலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வருது. இங்கே பூலோகத்தில் யாரும் செய்யலை சோமாஸ்கந்தரை. இது அங்கேருந்து இந்திரலோகத்திலேருந்து வரக்கூடிய சோமாஸ்கந்தர். இவர் சிறந்த சிவபக்தனாக இருக்கார் முச்சுக்குந்தர். அதனால் முருகரோட வள்ளி திருமணம்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. தேவசேனாவுடைய திருமணம் நடக்கிறது. அந்த முருகன் தேவசேனா திருமணத்திற்கு முச்சுக்குந்தர் அங்கே போகிற காட்சி இது. முருகரோட அம்பாள் உட்காந்துருக்கா. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த கதையை. சப்தபிடங்கள் எப்படி ஏற்படுறது, அந்த இடத்துல சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எப்படி கொண்டு வந்து வச்சான்னு பண்ணோம். முச்சுக்குந்தர் என்னவா இருந்தார், எப்படி பிறந்தார், அவருக்கு ப்ரீவியஸ் முன்னாடி பர்த்தில் எப்படி இருந்தார். அவர் கந்தர்வனாக இருந்தவர், ஒரு குரங்கா மாதிரி. அதுக்கப்புறம் குரங்கு முகத்தோட முச்சுக்குந்தராக எப்படி பிறந்து அவர் வளர்ந்து வந்தான்ற காட்சியெல்லாம் நம்ம இதில் பார்த்துன்னு வந்தோம். அதுக்கப்புறம் எப்படி அவரோட திருவிளையாடலில் மகாவிஷ்ணுக்கு என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சோமாஸ்கந்த மூர்த்தம், அவரை வணங்கின மூர்த்தத்தை எப்படி அவர் திருப்பியும் அவர்கிட்டயே மகாவிஷ்ணு கையிலேயே வந்தது. அவர் வணங்கினதுக்கப்புறம் இந்திரன்கிட்ட எப்படி போச்சு, இந்திரன்கிட்டேருந்து எப்படி முச்சுக்குந்தர்கிட்ட வந்தது அப்படின்ற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அப்புறம் அந்த அத்தனை மூர்த்தங்களையும் கொண்டு வந்து எப்படி அவர் திருவாரூரில் சேர்த்து எந்தெந்த ஊர்லெலாம் வச்சுருக்கான்றதை நம்ம பார்த்தோம். எல்லாரும் இதை பார்த்து வணங்கி, இந்த ஒரு சின்ன சிற்றுலா தான் நம்ம போயிருக்கோம். இதை ஒரு பேருலாவாக நம்ம எடுத்துட்டு திருவாரூர் போய் எல்லா சோமாஸ்கந்த மூர்த்தங்களையும் வணங்கி நம்ம சிவபெருமானோட அருளை பெறுவோம்.